வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு வந்து வாழைக்காவை வச்சு ஒரு டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வாழைக்காவை இந்த காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரத்தையும் முனியில் கட் பண்ணிடுங்க. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம கட் பண்ண வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கத்தி எடுத்துட்டு உள்ளே விட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வந்து இது வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வாழைக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம தோலை உரிச்சுக்கலாம். நம்ம வாழைக்காவை உரிச்சிட்டோம். இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை துருவிட்டோம். இப்போ துருவுனதை நம்ம இப்போ கைகள்லையே நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம துருவிட்டு மசிச்சோம்னா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மசிச்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு வச்சிருந்த வாழைக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஊற்றி பிணையாதீங்க, தொளிச்சு பிணைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை உருட்டி பார்த்தா இப்படி உருட்டுறதுக்கு வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம உருட்டி வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீடியமில் வச்சுக்கலாம் அடுப்பை. நம்ம உருண்டைகளை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்குமோ அத்தனை உருண்டை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே நம்ம கிண்டி விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக பிரட்டி விடலாம். இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக இதை பிரட்டி விடலாம். இப்போ அடுப்பு மீடியம்லேயே தான் இருக்கணும். நம்ம எல்லா சைடும் பிரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம பொரிச்ச அதே எண்ணெயிலேருந்தே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வதக்கணும். இல்லாட்டினா வந்து மசாலா வந்து கருகிற வாசனை வந்துடும். இப்போ இந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வாழைக்காய் பண்ணி வச்சுருந்த உருண்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம்லேயேவும் 10 நிமிஷம் இது இருக்கட்டும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க, அப்புறம் அந்த உருண்டையெல்லாம் உடஞ்சி கொல கொலன்னு ஆயிரும். கோலா உருண்டை வாழைக்காய் வச்சு நம்ம சூப்பரான ஒரு குழம்பு கிரேவி செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.